இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஜோர்தான் காசாவுக்குள்ள ஒரு தற்காலிக சிறிய மருத்துவமனை ஒன்றை உருவாக்கி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக காசாவுக்குள்ள மருத்துவமனைகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது நாங்கள் ஒரு கள மருத்துவமனையை காசா சிட்டிக்குள்ள உருவாக்கி இருக்கிறோம் என்று புகைப்படத்தோட அரப் நியூஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடியவர்கள் மொத்தமாக காசாவை சேர்ந்தவர்களா அல்லது ஜோர்தான்ல இருந்து உள்ள வந்திருக்கிறவங்களா என்கிற தகவல்கள் கிடையாது. ஆனால் காசாவுக்குள்ள தான் இதை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா நடத்தாதா என்கிற விவரங்களும் இதுவரை வெளியிடப்படாத சூழல்ல எது எப்படியோ காசா மக்களுக்காக இப்படியான ஒரு வேலையாவது ஜோர்தான் செய்திருக்கிறதே என்கிற மனதிருப்தியும் இல்லாமல் இல்லை. இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதோடு குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.